ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோட நெல்சன் அற்புத ரேசு டிவி சார்பாக விண்ணப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். அற்புத ரேசு டிவியை தாங்குகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாங்கள் திருப்பியும் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட காணிக்கை மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி ஓடிட்டு இருக்கு. இந்த டிவி இன்னும் அதிகமாக ஓடணுன்னா, இன்னும் அதிகமாக மக்களோட பயன்பாடுத்துட்டு அதுக்காக நான் போகணுன்னா நிச்சயமாக உங்களோட காணிக்கை மூலியமாக தான் போகும். நாங்கள் இப்போ வைக்கிற இந்த விண்ணப்பம் உங்களுக்கே தெரியும். நாங்கள் அற்புத ரேசு டிவி மூலியமாக பல புதிய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் காணிக்கை மக்கள்கிட்டேருந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இப்போ வருது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னு சொன்னால், அற்புத ரேசு டிவிக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட முக்கியமான பில் செலவுகள், கேபிள் மற்றும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இது போய் சேருது. நீங்கள் காணிக்கை தரலைன்னா மறைமுகமாக எங்களுக்கு ஒரு தனி ப்ரெஷர் உண்டாகுது. இதன் மூலியமாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எங்களால் நம்மளோட மனசை முழுமையாக ஈடுபட முடியாமல் போகுது. ஸோ உங்களோட காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் காணிக்கை இந்த டிவியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வெறும் அற்புத ரேசு டிவியை பார்த்து நீங்கள் போகிறதோட உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இதை தாங்கும்படி நான் கேட்குறேன். முக்கியமாக என்னை ரொம்ப தெரிஞ்ச மக்கள் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். இது மே மாதம், உங்களுக்கே தெரியும், மேயும் சரி ஜூனும் சரி, எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, செலவினங்கள் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் புக்ஸ், யூனிஃபார்மு, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பல செலவுகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, செலவுகள் இருந்தாலும் அந்த செலவில் ஒரு 100 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை உங்களோட காணிக்கை மூலியமாக ஆண்டவர் நிச்சயமாக போக்கி, நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு மேலே ஆண்டவர் அதிகமாக 100 மடங்காக ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் ரொம்ப விசுவசிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செலவு இருக்குதுன்னு பார்க்காம ஒரு சின்ன தொகையை நீங்கள் அற்புத ரேசு டிவியோட ஊழியத்திற்கு தந்தீங்கன்னா நாங்களும் இந்த அற்புத ரேசு டிவியை நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ணி உங்களோட வீட்டுக்கு 24 மணி நேரமும் நாங்கள் இந்த சேவையை நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு அது எங்களுக்கு இல்லை, அந்த காசை வச்சு நாங்கள் பில் கட்டணும். நான் அதுக்காக தான் சொன்னேன், என்னை தெரிஞ்சவங்க இப்போ எவ்வளோ சர்ச்சஸில் நான் பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களோட பூசைகளோ சரி, நிகழ்ச்சிகளோ சரி, இது எல்லாத்தையும் நான் ஓடி எடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாவே எங்களுக்கு நிச்சயமாக இந்த டிவியை ஓட்ட முடியும். ஸோ பெரம்பூரில் இருக்கிற மக்கள், மாதவரத்தில் இருக்கிற மக்கள், எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கிற மக்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காணிக்கைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் இந்த பில்லை கட்ட முடியும். இந்த பில்லை கட்டினா தான் இந்த டிவி ஓடும். ஸோ செய்வீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களோட வீட்டில் அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மணி ஆர்டர் இல்லைன்னா பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு ஊழியம். இந்த ஊழியம் உங்களோட கரங்களால் கண்டிப்பாக இதை நடத்தணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஆண்டவர் உங்களோட சேவையை அவர் பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே,
நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. அற்புதர் இயேசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonjoakim@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Mr. Rakesh Deepthi Aru, Chennai Civil Construction, Infant Thompson, Maria Samson. மேலும் DVML ஜோசப் சுந்தர்ராஜ், ஆர்மிநாதன், சிஸ்டர் செல்வி இவர் ஆண்மழை பற்றிக்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முன்னுரை. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவின் திருவுடல். திரு இரத்த பெருவிழாவிலே இறை பீடம் கூடி வந்துள்ள இறை மக்களே, இறைவன் நம்மோடு என்றும் வாழ ஆசை கொண்டார். நமது உடலோடும் இரக்கத்தோடும் இணைந்திருக்க விரும்பினார். எனவே என்றும் அழியாத உடன்படிக்கையாக தனது திரு உடலையும் இரத்தத்தையும் நமக்கு விட்டு சென்றார். நாம் வாழ்வு பேரும் பொருட்டு தனது வாழ்வை பலியாக தந்தார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நமக்காக பலியாகிறார். இயேசுவின் உடலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெறும் நாம் அவரது அன்பின் சாட்சிகளாக மாறி பிறருக்காக நம்மையே பலியாக்கும் வரம் வேண்டி இன்றைய கல்வாரி பலியில் இணைவோம். இந்த தேவ நற்கருணை விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் பேராயர் AM சின்னப்பா ஆண்டகை அவர்களையும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து குருக்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்காக இச்சிறப்பு திருப்பலியில் ஜெபத்தில் ஜெபிப்போம்.
பாடல் ரொம்ப பேருக்கு தெரியாது. மக்கள் எல்லாரும் மௌனமாக இருந்தீங்க. பாட்டு கிளாஸ் வந்து பாடிட்டாங்க. நல்ல பாட்டு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன பாட்டு பாடணும். இது வந்து திருத்தலமாக இருப்பதனால எல்லா மக்களும் பாடணும். சின்ன பாட்டு. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆலயத்திலே பொது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அதிகமங்கே தெரிகின்றான். அன்பான மகனை பலி கொடுத்த தெரிகின்றான். பண்பான ஆட்டின் பலியிட ஆவேலின் முன்னே தெரிகின்றான். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தந்தியர் திருப்பிலே வகுப்பு கொடுப்பவர் மேலும் ஜான் பாஸ்கோ வில்லவராயர். இறை இயேசுவில் அன்பர்களே, இன்றைக்கு இந்த நாளை சிறப்பிக்க வந்திருப்பவர் பாசமிகு மதிப்புக்குரிய சென்னை மயிலை
மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் மேதகு டாக்டர் சின்னப்பா அவர்கள் நமது பங்குக்கு ஒரு பெரிய விழா என்றால் மேதகு ஆயர் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஆயர் அவர்கள் நமது பங்கின் மீது மேலும் சகாய அண்ணன் மீது ஆழ்ந்த பக்தி உடையவர். இதன் காரணமாக நிச்சயமாக நமது ஆலயத்துக்கு அவர் இந்த நவநாளிலே குறிப்பாக அதுக்கு முந்தின தினமெல்லாம் அந்த விழாவை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு சிறப்பான பாசமிகு ஆயராக இருக்கின்றார். ஆயர் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இயேசுவில் அன்பர்களே, இன்றைக்கு நற்கருணையை மையமாக வைத்து இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். டொன் போஸ்கோவிற்கு நற்கருணை பக்தி, மேலும் சகாய அண்ணன் பக்தி, இந்த இரண்டு பக்திகளும் சிறப்பான ஒன்றாக இயேசுவிடம் இறைவனிடம் இறை அனுபவம் பெற, இறை அன்பை சுவைக்க நிச்சயமான வழிகள் என்று டொன் போஸ்கோ அவரது வாழ்க்கையிலே காட்டியிருக்கின்றார். ஏன் அவரது வாழ்க்கையிலே இன்றும் நம்மத்தியிலே அந்த பக்தி முயற்சிகள் நம்மை நிச்சயமாக இறைவனை சுவைக்க இட்டு செல்கின்றது என்பதை நாம் அனுபவித்து வருகின்றோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கட்டும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும், அந்த பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு அனுபவத்தை நமது அனுபவமாக மாற்றுவோம். நற்கருணை நாதர் நமது வாழ்க்கையின் மையமாக அமையட்டும். திருப்பலின் ஆரம்பத்தில் நமது பாவங்களை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். வான தூதர்பணி அனைவரையும் சகோதர மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Come on.
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாருக்கும் எல்லாமான இறையவனை இணைந்திங்கு அஞ்சலி செய்திடுவோமே. எல்லாருக்கும் எல்லாமான இறையவனை இணைந்திங்கு அஞ்சலி செய்திடுவோமே. மனித மாண்பு மிக்கவரை மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மனித மாண்பு மிக்கவர் மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மானிடர்க்கு வாழ்வு தந்த மாமன்னனை தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. மானிடர்க்கு வாழ்வு தந்த மாமன்னனை தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. உரிமைகளை பேணி காத்த முத்துமலையே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. உரிமைகளை பேணி காத்த முத்துமலையே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. ஞானம் அன்பு வாழ்வு தந்த அருள்வாக்கினை தீபதூப மலர்களால் அஞ்சலி செய்வோம். ஞானம் அன்பு வாழ்வு தந்த அருள்வாக்கினை தீபதூப மலர்களால் அஞ்சலி செய்வோம். அஞ்சலி செய்வோம். அஞ்சலி செய்வோம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அருட்திரு ஜான் சந்தோஷம் அவர்களே, அருட்திரு தந்தை பி ஆண்டனி அவர்களே, அருட்திரு தந்தையர்கள் அடைக்கலராஜ் ஃபெலிக்ஸ் அவர்களே, இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கின்ற தியாகோன் சகோதரர்கள், அருட்திரு கன்னியர்களே, எங்கே வெளியே போயிடாதீங்க, மியூசிக் போட்டோம்னா இங்கே இன்டர்வலுக்கு போயிடுவாங்க. ஜா அருட்திரு பொது நிலையினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். நற்கருணை விழா எடுத்து ஆண்டவரை பவனியாக எடுத்து சென்று மீண்டும் திரும்பி திருத்தலத்தை நோக்கி வந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குழு குழுவாக ஆசீர்வாதம் செய்ததை பங்கு தந்தை அவர்கள் நிறைவேற்ற அவைகளெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெரம்பூரில் 45 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஸ்டார்ட் பண்ணது
இப்பொழுது அநேக பங்குகளிலே இதுபோல் நடந்து கொண்டு வருகிறது. நான் பேராயராக இருக்கும்பொழுது சென்னையிலே 12 திருத்தலங்களை அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தினேன். அதில் இதுவும் ஒன்று, சகல மத திருத்தலம். 12 திருத்தலத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தி அங்கிருந்து மக்கள் இறைவனுடைய புகழை பாட வேண்டும், கன்னிமரியாளின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும், ஆன்மீக நலன்களை பெற வேண்டும் என்று விரும்பினேன். அந்த நோக்காக தான் ஏற்படுத்தின மொழியை காசு கிடைக்கின்றதுக்காக இல்லை. அவ்வளோ லேசி தான் நீங்கள் காசு போட்டுருவீங்க, ரொம்ப யோசித்து தான் போடுவீங்க. ஆன்மீக வளர்ச்சி அதிகமாகணும், எல்லாரும் பாடணும், எல்லாம் ஜெபிக்கணும். ஆர்கெஸ்ட்ரா கிட்ட விட்டுட்டு நீங்கள் பார்வையாளர்களாக உட்காந்துருக்கக்கூடாது. ஸ்பெக்டேட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸில் உட்காந்துருப்பாங்க பாருங்கள், முன்னே ஓடினு ஓட்டியாருவான் தாண்டுவான், ஆனால் கேலரியில் உட்காந்துக்கிறவங்களாம் கை தட்டின்னு உட்காந்துருப்பாங்க. அவன் மேலே கூட எல்லோரும் பாடணும், எல்லோரும் எல்லா பாட்டையும் பாடணும், பல்லையும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்கெஸ்ட்ரா அமைக்கணும். உங்கள் ஆர்கெஸ்ட்ரா பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் மியூசிக்கெல்லாம் நல்லா படித்தவங்க. நான் வந்தலேருந்து அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நல்லா அழகாக வாசிக்கிறாங்க. இதை தொடர்ந்து இவ்வாறு நீங்கள் எல்லோரையும் எல்லா பாட்டையும் பாடுவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் திருத்தலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே பார்த்துன்னு எப்படா விடுவாங்கன்னு பாருங்க. தியாகோன் தந்தை அவர்கள் குணமாக்குற சடங்கு நடத்தினார்கள். அதுவும் மிக நன்றாக இருந்தது, எல்லாம் நன்றாக இருந்தது. என்னுடைய பாராட்டு. இன்றைய காலகட்டத்தில் கத்தோலிக் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபடி மேலே நம்முடைய பக்தி முயற்சிகளை, நம்முடைய மதிப்பீட்டின் வகைகளை, இந்த வேல்யூ சிஸ்டம் ஆஃப் கேத்தலிக்ஸ் கொஞ்சம் அப்படி வேறு விதமாக காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னா, நம்ம கோயிலுக்கு வர்றது ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்டு வர மாதிரி. அதான் உதவி கேட்டால் இப்போ மார்க்கெட்லாம் போனால் எதனா வாங்கின்னு வர்றது தான் போகிறோம். சும்மாவா போவோம்? பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன், பார்த்துட்டு போகிறதுக்காக வந்த நவரியா அப்படின்வான். அங்கே ஏன்னா வாங்குற மாதிரி இருந்தால் தான் அங்கே போக முடியும். கோயிலுக்கு நாம் வருவது முதன்மையாக முதல் கருத்து இறைவனை வழிபட, இறைவனை நம்ப. சில வேண்டுதல்கள்லாம் இருக்குது, பூசையிலே இருக்குது, நாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதன்மையாக ஆண்டவரை வணங்க, அவரை விசுவசிக்க, அவரை நம் ஆண்டவராகவும் போதகராகவும் ஏற்றுக்கொள்ள நாம் திருப்பலி கொண்டாட்டத்துக்கு வருகிறோம். அதுதான் முக்கியம். நம்ம கேத்தலிக்ஸ் டைமில் அதில் தான் கொஞ்சம் முக்கியம் இது கொடுக்கணும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேன், என்னை பற்றியும் யோசித்தேன், எல்லாரும் பற்றியும் யோசித்தேன். ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது தந்தை அவர்களே சொன்னார்கள், அவரை நான் விமர்சனம் செய்த எல்லோருக்குமாக ஒரு சிறு சிந்தனை, வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரை சில பேர் அதிசயம் பார்க்க வந்தாங்க, ஒரு சில பேர் உதவி கேட்க வந்தாங்க, ஒரு சில பேர் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்படின்னு சொல்லி 3-4 வகையாக பிரித்து சொன்னார். அப்போஸ்தலருங்க இயேசு கூட எதுக்கு இருந்தாங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய இறை வழிபாடு, பக்தி முயற்சி, நற்கருணை பக்தி, இதெல்லாம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு மையத்தை வச்சு வரவே கூடாது. அப்போஸ்தலர்கள் ரொம்ப பார்த்தேன். ராயப்பர் ஒரே ஒரு முறை ஏதோ கொஞ்சம் தெரியாமல் சொல்லிட்டார். ஏன் சொன்ன ராயப்பர் என்ன திட்ட மாட்டார். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, நான் பார்த்துக்கிறது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்டார். ஆண்டவர் என்ன, ஒரு ஒரு 1 கிலோ தங்கம் தரேன், ஒரு பக்கமாக வந்துடு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அது நடக்குது, இந்த உலகத்தில் நடக்குது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பொருட்டு தன் மனைவியையும் மக்களையும் உற்றார் உறவுரையும் நிலப்புலங்களையும் விட்டு விட்டவங்களுக்கு நான் 100 மடங்கு தருவேன்பா.
என்ன இந்த 100 மடங்கு ஆண்டவரே, என்ன 3 அட்வான்ஸாக ஒரு 25 கொடுங்களான்னு கேட்கல அவர். 100 மடங்கு நான் தருவேன், பிறகு விண்ணக வாழ்வை அவங்களுக்கு நான் அளிப்பேன் என்று சொன்னோன்னே ராயப்பர் அப்படியே வாயை மூட்டார். ஏன்டா வாயை திறந்தமேன்னு போச்சு, புரிஞ்சுக்கிட்டார். அதுபோல் மற்ற அப்போஸ்தலர்களும் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே கேட்கல. பிலிப்பும் கேட்கல. பிலிப்பு ஒன்று கேட்டார், உங்களுக்கு தெரியும். தோமையார் கொஞ்சம் சந்தேகப்பட்டார். ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த 12 அப்போஸ்தலர்களில் யூதாசை தவிர ஏதாவது ஆண்டவர்கிட்ட கிடைக்கும், இவ்வளோ நாள் அவர்கிட்ட இருக்கிறோமே, நமக்கு ஏதாவது செய்யாமலாம் போயிடுவார், செய்யணும் செய்யட்டுமே அப்படின்ற எண்ணத்தோடு அவர்கள் ஆண்டவரை பின் சென்றதாக இல்லவே இல்லை. நற்செய்தியில் கிடையாது. எதற்காக ஆண்டவர் பின்பற்றினார்கள் என்றால், அவரை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் அவர்களுக்கு எல்லாம் என்றும் அவரை பற்றி கொள்வதற்காக, அவரை ஏற்றுக்கொள்வதற்காக, விசுவாசத்தை வளர்ப்பதற்காக. அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலர்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் அதிகரிங்களேன், வேறு ஒன்றும் வேணாம் எங்களுக்கு, எங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் அதிகரித்து கொடுங்க ஆண்டவரே, போக கொஞ்சம் விசுவாசம் குறையிற மாதிரி தெரியுது அப்படி கேட்டோன்னே ஆண்டவர் தருகிறேன் ஆண்டவர் தான். இல்லைங்களா? அதுதான் உடனே கிடைக்கும் விசுவாசம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எல்லோரும் மனிதர்கள், உடல் வலிமையற்றவர்கள், பொருளாதாரத்தில் குறைந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், எல்லாம் பலவிதமான இன்னல்களே இருக்கின்றோம். நம்முடைய தந்தையாக இறைவன் நம்மை பார்த்து நம்மை குணப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் அவர் கொடுக்கணும், செய்வார், கட்டாயம் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையில் என்னன்னா, அவர் நம்மை வழி நடத்துவார் என்ற அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு அந்த அங்கலாய்ப்பும் ஆத்திரமும் இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம்தான் முதலாக நாம் ஆண்டவரிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகரியும் என்று ராயப்பர் மற்றவர்களோடு சேர்ந்து சொன்னாங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குன்னு தெரியுமா? என்னுடைய அப்போஸ்தலர்கள் சாதாரண படிப்பு இல்லாத பாமர மக்கள், அதிகம் சம்பாதம் இல்லாதவர்கள், எல்லாத்தையும் சிறு சிறு தொழிலை கூட விட்டு வந்தவர்கள் விசுவாசத்தை அதிகரிங்கள் என்று சொல்லுகின்றார்களே என்று நினைச்சு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். பெஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன நல்லா புரிஞ்சிட்டாங்கப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு. இன்று நற்கருணை விழா. இந்த நற்கருணை விழா என்பது அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் நம்முடைய ஞாபகத்தில் இருக்குமோ? அதை விட சிலது உங்களுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன். இது ஒரு சிறு அநேக உண்மைகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை. இதில் நிறைய முதலாக ஆண்டவர் பாஸ்கா விழா கொண்டாட விரும்பினார். அது ஒன்று எடுத்துக்கணும். எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல முடியாது, மன்னிக்கவும். நான் பாஸ்கா விழா கொண்டாட வேண்டும், நீங்கள் போங்கள், ஒருவர் வருவார், அவரிடம் கேளுங்கள், எங்கள் போதகருக்கு ஒரு அறை வேண்டும் என்றெல்லாம் சொன்னது மத்திய நற்செய்தியில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னே நாம் படித்தோம். அறை கொடுக்கப்பட்டது. பாஸ்கா விழாவின் பொழுது இதெல்லாம் நடக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, உணவு கொடுக்கப்படுது. எடுத்த உடனே எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு டின்னர், அந்த டின்னர் தான். நம்ம எவ்வளோ டின்னர் கொடுத்து பார்க்குறோம், பசி அடங்கின மாதிரி தெரில இல்லை. டின்னர் பிரியாணிக்கு மேலே பிரியாணி. என்ன பிரியாணியா? குஸ்காவா வாங்க மாட்டான். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நல்ல சாப்பாட்டுக்கு மேலே சாப்பாடு நம்ம செய்து நம்ம பழக்கம். ஆண்டவர் ஒரே ஒரு விருந்தைத்தான் கொடுத்தார். அது பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு தான் கொடுத்தார். அவருடைய வசதி அவ்வளவுதான், சாதாரண சாப்பாடு. அதுக்கு பிறகு மற்ற சாப்பாடெல்லாம் தொடர்ந்து வந்தது என்று நமக்கு தெரியும். ஒரே ஒரு சாப்பாடு தான் ஆண்டவர் கொடுக்க முடியுது. அவரால் அவ்வளோ சக்தி, அவ்வளோதான். ஏன்னா அவர் என்ன வேலை செய்தாரா, அல்லது பென்ஷனா, அல்லது யாரா கடங்கணம் வாங்கினாரா? இல்லை. ஏதோ மற்றவர்கள் நன்கொடை கொடுத்துருப்பாங்க, ₹1 ₹2 அப்படி சேர்த்து வச்சு கடைசி நாளில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் அதோடு கூட தொடர்ந்து வருகிறது தான் நற்கருணை. ஆகவே உணவளித்தல். ஆண்டவர் யாருக்கு உணவளித்தார்? சாதாரண பாமர அப்போஸ்தலர்களுக்கு உணவளித்தார். நாமெல்லாம் யாருக்கு உணவளிக்கிறோம்? யோசனை பண்ணுங்க. நம்ம வீட்டில் நமக்கு யார் உணவளிக்கிறோம்? சொந்தக்காரர்களுக்கு அளிக்கிறோம், நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் நம் வீட்டுக்கு
எந்த ஒரு சாதாரண எளியவர்கள், ஏழைகள், கஷ்டப்படுகின்றவர்கள், நோயாளிகள், கொஞ்சம் அங்குமிங்குமாக சற்று அழுக்கடைந்திருக்கின்ற நமது அன்பு நண்பர்கள், அவங்களாம் நம்ம வீட்டு வாசக்காலில் கால் எடுத்து வைக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்குறதில்ல. கொடுத்துருந்தா கூட துவாரத்தில் பண்ணி அப்படி கொண்டு போய் கொட்டுட்டு அப்படியே அனுப்பிடுறோம். அவங்கள உள்ளே கூப்பிடுறதே இல்லை. நம்ம ஆண்டவர் பாருங்கள், அவர் கொடுத்த உணவு சாதாரண மீனவர்கள், அப்போஸ்தலர்கள், படிக்காதவர்கள், சற்று பதட்டமான குணம் உள்ளவர்கள் அவர்கிட்ட உட்காந்து தினந்தோறும் அப்படி தான் சாப்பிட்டாரு. 3 வருஷம் அப்படி தான் இருந்தார். அதான் அவருக்கு நமக்கு எவ்வளோ வித்தியாசம். அவங்ககிட்ட நாம் சாப்பிட்ருவோமா, கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போமா, அது அவங்ககிட்ட உறவு தான் வச்சுக்குவோமா? இதெல்லாம் நமக்கு வராது. ஆண்டவர் செய்தார். ஆகவே அந்த உணவு ஏழைகளோடு உண்ணுகின்ற ஒரு பெருந்தன்மை இந்த நற்கருணையிலே இருக்கிறது. அந்த ஏழைகளுக்கு தான் நன்மையை, திவ்ய நன்மையை கொடுக்குறார். பெரிய பெரிய பரிசேயர்களை ஒரு 10 பேரை கூப்பிட்டு, இது லாஸ்ட்டு சாப்பாடாக இருக்குது, கொஞ்சம் உறவு வச்சுக்கணும். அவனை ஒரு 10 பேரை கூப்பிட்டு, பிலாத்து அரண்மனையிலேருந்து ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு, அவங்கள்ட்ட கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டாங்க, நாளைக்கு வந்து கொஞ்சம் ஏடா கூடமாக வேலை செய்ய மாட்டான். சதுசேயர்களில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு, அங்கே மிகமாக நண்பர்கள் கூட ஒரு 50 பேரை வச்சு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் இல்லை, அவர் அந்த ஏழைகளுக்கு தான் சாப்பாடு கொடுத்தார். பெரிய பெரிய ஆளுங்களாம் கூப்பிடல. பெரிய பெரிய ஆளுலாம் கூப்பிட்டா வந்து சாப்பிட்டு போவாங்க. அதுக்கு தனி கருத்தை இருக்குது. ஏழைகளுக்கு தான் உணவு கொடுக்கின்றார். உணவு கொடுத்த பிறகு நற்கருணை ஏற்படுத்தப்படுகிறது. அது மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூக்காஸ் நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்குது. அருளப்பர் நற்செய்தியில் இல்லை. ஏன்னா அருளப்பர் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நற்கருணை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டார். நானே வாழ்வு தரும் அப்பம், நானே அப்படி இல்லையா? 6ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டதுனால அதை தொடர்ந்து இன்னொரு முறை அதை ஏற்படுத்தின ஒரு வைபவத்தை அருளப்பர் சொல்லலை. அதுக்கு பதிலாக பாதங்கழுவுற சடங்கு சொல்கிறார். பாதங்கழுவுற சடங்கை பாருங்கள், ஆண்டவர் பாதங்களை கழுவுகிறார். இதை பற்றி நல்ல பிரசங்கங்கள்லாம் பெரிய வியாழக்கிழமை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு இணையாக ஒரு சின்ன சிந்தனை மட்டும். ஆண்டவர் பெரியவர், பாதம் கழுவி கொள்கின்றவர்கள் சாதாரண மனிதர்கள். அது ஒரு சிந்தனை இல்லையா? பெரியவங்க போய் சின்ன ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், ஆண்டவர் எல்லாம் வல்லவர். இறைவன் சாதாரண மனிதருடைய பாதங்களை கழுவுகிறார். பிறகு மிக மிக பெரியவர், பெரியவங்களாம் பாதங்களை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி ராயப்பர் எழுச்சி நிற்கிறார். ஆண்டவரே, நீராயன் பாதங்களை கழுவது கழுவ வேண்டாம், நீங்கள் கழுவக்கூடாது, நீங்கள் பெரியவர், ஆண்டவர் உங்களை எவ்வளோ பெரிய நல்ல நிலையில் வச்சுருக்குறோம், நீங்கள் இந்த மாதிரி குனிஞ்சி சாதாரணமான காரியம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வந்து உங்களுக்கு தெரியும். அன்புள்ள சகோதரிகளே, பெரியவங்கள்லாம் பாதங்களை கழுவணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரியவங்கள்லாம் இறங்கி வரணும். நற்கருணையில் வர்றது தான் இதெல்லாம் தான் நடந்தது. அங்கே அந்த அசன சாலையில் உணவரை தான் நடந்தது. யார் யார் பெரியவங்கன்னு சொல்லிக்கிறீங்களோ, படிப்பிலே சிறந்தவர்கள், பணத்திலே சிறந்தவர்கள், எல்லாத்துலேயும் கொஞ்சம் பேர், இங்கே 2-3 பேர் இருப்பீங்க சிறந்தவர்கள், சாதியிலே மிக முக்கியமானவர்கள், கலரில் கொஞ்சம் முக்கியமானவர்கள், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல, அரசாங்கத்தில் கஞ்சாங்கத்தில் கொஞ்சம் பண்ணுவாங்க, அரசியல்வாதிகள். இவங்க தான் மற்றவர்களுக்கு பணிஞ்சு குனிஞ்சு சேவை செய்யணும். அதுதான் ஆண்டவர் அந்த நற்கருணை விருந்திலே நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். இயேசு அதில் உண்மையாக இருக்கிறார். திரு ரசத்திலே அவருடைய ரத்தம் இருக்கிறது, நாம் ஏற்றுக்கொள்கிறோம், பருகிறோம் என்பது அது விசுவாச சத்தியம். அந்த நேரத்தில் அப்போஸ்தலர்கள் யாரும் வாய் திறந்து ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவரா கடவுள் இயேசு மொத்தமே நமக்கு தம்மையே கொடுத்து விடுகிறாரே, இது என்ன என்று கேட்பது, என்ன என்று அவருக்கு விளக்குவது என்று அருளப்பர் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. யாரும் ஒன்றும் பேசலை. நற்கருணை கொடுக்கும்போது ஒன்றுமே பேசலை. மற்ற காரியங்களாக ஆண்டவரே இதுக்கு விளக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள், இது எப்படி, இது எங்களுக்கா, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு கேட்டது உண்டு. ஆனால் நற்கருணை ஏற்படுத்தும் போது மட்டும் அப்போஸ்தலன் ஒருத்தன் கூட பேசல. இங்கே இன்னொரு கருத்து, விசுவசிப்பவர்களுக்கு தான் ஆண்டவர் நற்கருணையை கொடுத்தார்.
வேறு யாருக்கும் நற்கருணை கொடுக்கல. விசுவசிப்போருக்கு நற்கருணையை கொடுத்தார். யார் விசுவசித்தாங்க? அருளப்பட்ட நற்செய்தி 6ஆம் அதிகாரம். ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? இறைவா, வாழ்தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. வாழ்தரும் வார்த்தை உம்மிடம் தான் இருக்குது. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் உங்கள்கிட்ட தான், வேறு எங்கே போகிறது? நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று சொல்லுகின்றீர்கள். ஆண்டவரே, எங்கே போவது? எங்கே போக முடியாது. உங்கள்கிட்ட தான் வாழ்தரும் வார்த்தை, உண்மை, விவேகம், வாழ்வு உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள்கிட்ட தான் சொன்னது. அதை அப்படியே வைத்து ஆண்டவர் இந்த பெரிய வியாழக்கிழமை அங்கே நிறைவேற்றுகின்றார். அன்றைக்கு விசுவசித்தவர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள், தொடர்ந்து இருந்தவர்களுக்கு தான் தன்னுடைய உடலையும் தன்னுடைய ரத்தத்தையும் கொடுக்கின்றார். வேறு யாருக்கும் கொடுக்குறார். ஆகவே நன்மை வந்து எல்லாருக்கும் இல்லை. திவ நன்மை வந்து எல்லாருக்குமே இல்லை, விசுவசிக்கிறவங்களுக்கு தான். விசுவசிக்கிறவங்களுக்கு தான். ஆகவே இந்த கடைசி நீங்கள் சொல்லிட்டு இப்படி போய் பாயிண்டில் அப்படி போய்ட்டு இப்படி வரேன். பெரியவர்களாக இருக்கின்றவர்கள் தாழ்ந்து போகணும். அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தினுடைய சிறப்பே மேலே இருக்கிறவங்களாம் தாழ்ந்து போகணும். அது மட்டுமல்ல, தாழ்ந்தவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலிஜன் ஆஃப் சர்வீஸ். ஒரு விதத்தில் சொல்லணும், சர்விட்யூட். நான் மற்ற கிறிஸ்தவ திருமறை அதுதான். ஏனென்றால் இயேசு அப்படி தான் இருந்தார், கன்னிமரியாள் அப்படி தான் இருந்தாள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். இயேசு தம்மையே அடிமைப்படுத்தி கொண்டது பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். தம்மையே அவர் அடிமைப்படுத்தி கொண்டார். அடிமைன்னு ரூபம் பூண்டார். தாயும் பிள்ளை 2 பேருமே அடிமை. அவங்க 2 பேர் அடிமையாகிட்டு இருக்கும்போது நாமெல்லாம் பெரிய ஆளா? இயேசு அடிமையாகிடணும், கீழே குனிஞ்சு பாதம் கழுவணும். மாதா வந்து தன்னை வந்து ஏதோ ஆண்டோடைய அடிமைன்னு சொல்லணும். இவங்க 2 பேரும் வணங்கி இருக்கிற நாமெல்லாம் பெரிய பெரிய ஆளா? பெரிய ஆள்? இன்னும் ஏன் பெரிய ஆள்? நீ எதில் பெரிய ஆள்? நீ எதுலையுமே பெரிய ஆள் கிடையாது. எப்போ கன்னிமரியாளை நம்ம தாய் என்றும் இயேசுவை நம்முடைய ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோமோ, அந்த திருமறையில் உறுப்பினராக சேர்ந்து கொண்டோமோ, ஞானசான் பெற்று அன்றிலிருந்து நாம் எல்லோரும் சாதாரண மற்றவர்களுக்கு பணி செய்கின்றவர்கள், தொண்டு செய்கின்றவர்கள், அடிமைகள். அடிமைகள் அப்புறம் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் லத்தீன்லையும் அதான் போட்டிருக்கு. நாம் எல்லோரும் அடிமைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை. இதை வந்து இந்த நற்கணி விழாவும் போது கற்றுக்கல, பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி இன்னொரு இது வச்சு அப்புறம் ஆராதனை நடத்தி ஆண்டவர்கிட்ட போய் அதை கூட ஆண்டவர், இதை கூட ஆண்டவர், அதை விட்றாத, இதை விட்றாதன்னு சொல்லி அவரை வம்பு பண்ணி, அதெல்லாம் வேறு விஷயம். அடிப்படையிலேயே நாம் மற்றவர்களுக்கு அடிமை. கிறிஸ்துவ திருமறை மற்றவர்களுக்கு அடிமை, மற்றவர்களுக்கு வேலை செய்யுது. இதுதான் பாப்பானு திருப்பி 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 வந்ததுலேருந்து 4 வருஷம் இதை தான் சொல்லி கிடக்கிறார். மாற்றி மாற்றி சொல்வார். நாம் எல்லோரும் அடிமை. ஒவ்வொரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியில் ஈச் ஒன் இஸ் அ சர்வன்ட் ஆஃப் தி அதர். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். Mere prayer and meditation is not enough. You must consider yourself that you are a servant of your community. Starting from the superior, the parish priest, the bishop, maybe the archbishop, the cardinals, all are servants in the church. அந்த ஒரு அடிப்படை, அந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லைன்னா நீ என்ன தான் நச்செய்தி படித்தாலும், என்ன தான் நீ பாட்டு பாடினாலும், என்ன பண்ண ஒரு 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அதுதான்மா, அதில் தான் மன அமைதியே வரும். நான் எல்லோருக்கும் பணியாளனாக இருக்கிறேன், எல்லோருக்கும் நான் சேவை செய்கிறேன். இதை விட என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய முயற்சி பண்ணேன். இயேசு போல் இருக்க விரும்புகிறேன், மரியாதை போல் இருக்கிறவன். மாதா என்ன கேட்டிருப்பாங்களா? நான் சிந்திச்சேன், உட்காந்து சிந்திச்சிருந்தேன். யாரோ சேர்த்துக்கிட்ட வந்து கேட்டாங்களே, ஆண்டவரே இதை குணமாக்கு, கண்ணு தெரியல, கண்ணத்தை வந்தாங்களே. மாதா கேட்டிருக்கலாமே, அது நச்சையில் வந்திருக்கலாமே. சும்மா சிந்திச்சு பார்த்தேன். எப்பா நீ யாருக்கு என்னென்னமோ செய்கிற, நமக்கு வீடு வாசல் இல்லை, ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி விட்றா அப்படின்னு கேட்டாங்களா? மாதா கேட்டோம். அம்மனா கேட்டிருப்போம். சின்ன வீடா, ஒரு 3 மாடி வச்சு கட்டி கொடுத்துட்றாடே, வேறு ஒன்றும் வேணான்னு சொல்லி மாதா ஒன்றுமே கேட்கல. சேசு போன இடத்துலாம் அப்படியே நின்று பார்த்து கண்ணீர் விட்டு அப்படியே ஆத்திரத்தோடு வீட்டுக்கு சந்தோஷமாக போனோம். சூசிப்பர் கேட்டிருக்கலாமே, ஏண்டா அப்பா நீ எல்லாம் இல்லை இறைவன், என்ன வெளில இந்த கொட்டாப்பிள்ளை அடிக்க வச்சிட்ட, கொட்டாப்பிள்ளை ஏதாவது ஒரு சாமாங்கம்மாலாம் வாங்கி கொடுறா அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாமே. மாதாவும் கேட்கல, சூசிப்பரும் கேட்கல, அப்போஸ்தலர்களும் கேட்கல, மற்றவங்க வாங்கி இப்போ அனுபவிச்சுட்டாங்க. அவ்வளோதான். அவர் போகும்போது வரும்போதும் பாமர மக்கள், நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசிகள மக்கள் ஒரு படி அதிகமாக, our standard must be a little more than the ordinary people. We shouldn't be confining ourselves, our faith,
and our attachment to Jesus Christ only for in asking favors. Asking favors. ஸோ சில டைமில் கிடைக்காது. கேட்கறது தப்புன்னு சொல்லவே இல்லை. முதல்ல நான் அதை அக்செப்ட் பண்ணு. ஆஸ்க், இட் வில் பி கிவன். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் அதை விட ஒரு படி மேலே விசுவசிப்போம். ஆண்டவர் உமக்கு எல்லாமே தெரியுமே, சொன்னல மார்த்தா சொன்னல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் உமக்கு எல்லாமே தெரியுமே, உனக்கு எல்லாமே தெரியுமே, நீங்கள் என்ன செய்யுங்களா ஆண்டவர் சொல்லி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து கடைசியில் நீரே மெசியா என்று அடுப்பு வேலை செய்து கொண்டிருந்த மார்த்தா தான் வாயத்தர்னு சொன்னாங்க. அடுப்பு வேலை செய்து கொண்டிருந்த அந்த மார்த்தா, ஆண்டவருக்கு சாப்பாடு செய்து கொண்ட அந்த மார்த்தா தான் கடைசியில் நீரே மெசியா வரவேற்கின்ற தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். அதுதான் நமக்கு தேவையான அத்த ஒரு அடிப்படையான ஒரு மாற்றம், ஷிஃப்ட், பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. போயிட்டு வி ஷுட் கோ ஃபார் லிட்டில் மோர், ஆஸ்க் ஃபார் ஃபெய்த், ஆஸ்க் ஃபார் அதர் கைண்ட் ஆஃப் வெர்ச்சுஸ். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போதெல்லாம் விசுவாசத்தை கேட்கும். ஆண்டவர் என் விசுவாசத்தை அதிகரித்தல், அது எல்லாம் குணமாயிடும். ஒரு உடம்புல ஒன்று இருந்தால் மற்றெல்லாம் சரியாயிடுமில்ல. எனக்கு நல்ல விசுவாசத்தை தாரும், அன்பை தாரும், உம்மை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் எம்முடைய கடவுள் என்றும் எமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் என்றும் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை இரவும் பகலும் வழங்குவதற்குரிய நல்ல வாய்ப்பினையும் விசுவாசத்தை எனக்கு தந்திடம் என்று ஆண்டவரிடம் கேட்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நம்பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குருவுக்கெல்லாம் குருவாகிய இயேசுவே, அப்பரசத்தை உம் திருவுடல் திரு ரத்தமாக மாற்றிடும் திருப்பலியாற்றிட நீர் தேர்ந்து கொண்ட திருச்சபையின் தலைவர்கள் நற்கருணையின் மீது விசுவாசமும் அன்பும் கொண்டு மக்களை அந்த விசுவாசத்தில் வழிநடத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணையாகிய இந்த ஒப்பற்ற தியாக பலியில் பங்கு கொள்ள எமக்கருளிய இயேசுவே, நன்றியோடு உம்மை ஆராதித்து உம்மை உட்கொள்ளும் நாங்கள் உம்மை போன்று வாழ்ந்திடவும் எங்கும் எப்போதும் நற்கருணைக்கு மாண்பினை அளித்து வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பசித்தோரின் பசி போக்கி அருங்குறியாற்றிய இயேசுவே, இன்று எங்கள் மத்தியில் நிலவும் பஞ்சமும் பற்றாக்குறைகளும் எங்களிடம் உணவு பற்றாக்குறையால் ஏற்பட்டது அல்ல, பகிராக்குறையால் என்பதை உணர்ந்து உள்ளதை இல்லாதவருடன் பகிர்ந்து வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாட அருளிய இயேசுவே, நாங்கள் தகுந்த தயாரிப்புடன் உம்மை உட்கொண்டு மற்றவர்களின் நலனுக்காக நாங்கள் உடைக்கப்படவும் தியாக வாழ்வு வாழ்ந்திடவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தேவ நற்கருணை ஆண்டவரே, இவ்விழா திருப்பலியை நிறைவேற்றும் முன்னாள் ஆயர் மேதகு AM சின்னப்பா ஆண்டகை, இல்ல பங்கு தந்தை ஜான் சந்தோஷம், உதவி பங்கு தந்தையர்கள் PE ஆண்டனி, அடைக்கலராஜ், ஃபெலிக்ஸ், திருத்தொண்டர் வியானி ஆகிய அனைவரையும் ஆசிர்வதித்து ஆன்ம உடல் சுகம் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குதலும் இருப்பதும் உம்மாலேதான். எங்களை என்றும் பராமரித்து பாதுகாத்து வரும் இறைவா, நாங்கள் பல நாட்களாக மழையின்றி தவிக்கின்றோம். உம் கருணை கண்களை திருப்பி தேவையான மழை பொழிய செய்து விவசாய நீர்நிலைகள் நிரம்பிடவும் நாங்கள் நடமுடன் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆமென். கை தந்தோம் கடவுளின் மகளே, காணி
ஒப்புக் கொடுக்கும் பல எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் நம்மை கைவிடும்படி சொல்வாராக. அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாகவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவையும் திருமகன் இயேசுவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாறும்போது குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையின் பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையே, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டனி சாமி மற்றும் இன்றைய திரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் எங்கள் பேராய சின்னப்பா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் அனைவரையும் விசேஷமாக இன்றைய திரு நிகழ்ச்சியிலேயே நினைவு கூறப்படும் ஒவ்வொருவரையும், எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டிருக்கும் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், இவருடைய கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்ற வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். Come
செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவனின் திருவுள்ளத்தில் இறங்கிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா குணமடையும். செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் இருந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. நிறைவேற்றுக்கணியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மைமுண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக. ஆமென். இறையேசுவில் அன்பர்களே, நாளைய தினம் பெருவிழா காலை 6 மணிக்கு தமிழில் பூசையும் 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில்
There will be 7:30 Mass in English. காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலி ஃபாக்கி சிற்றரசு இருப்பார். மதியம் 3 மணிக்கு திருப்பலியும் மாலை 5:30 மணிக்கு தேர்பவனி ஆரம்பமாகும். இன்னைக்கு தேர் ரெடி ஆனிச்சு, மக்களை காணும், அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா விரைவாக அந்த தேர் பவனியை முடித்து விட்டு திருப்பலி ஆரம்பித்து விடலாம். நாளைய தினம் சற்று விரைவாக வந்து விடுங்கள். 5:30 மணிக்கு தேர் பவனி. தேர் பவனியில் அனைவரும் கலந்து கொள்ள முயற்சி எடுங்கள். சக அன்னையோடு பயணிக்கின்ற ஒன்று. அவர் பவனி செல்லும் பொழுது அந்தந்த இடங்களிலே வாழும் நமது மக்களுக்காக ஜெபியுங்கள். நடந்து செல்லும் பொழுது ஜெபித்து கொண்டே செல்லுங்கள். அந்தந்த இடத்துல இருக்கிற நமது மக்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து அருளும் இறைவன் தர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே செல்லுங்கள். இறை பிரசன்னம் அந்த இடத்துல செல்ல வேண்டும். சகாயனின் பிரசன்னம் அந்த இடத்துல செல்ல வேண்டும். இன்றைக்கு நற்கநாதர் இறை பிரசன்னத்தை இங்கே கொண்டு சென்றிருக்கின்றார். நாளைய தினம் சகாயனின் பிரசன்னம் அங்கே செல்ல வேண்டும். அவ்வாறு பவனி செல்லும் பொழுது ஜெபித்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு மனசில் இந்த இடத்துல சகாயனையுடைய பிரசன்னம் சிறப்பாக இருக்கணும். சகாய அன்னையே வாங்க, அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டே போங்க. அதுதான் நம்ம கிறிஸ்துவோடைய விசுவாசம். இன்றைய தினத்தை வெகு சிறப்பாக நமக்கு திருப்பலியாற்றி நல்ல ஒரு செய்தியை எளிமையான வகையிலே கருத்தை நமக்கு சொல்லி வெகு சிறப்பாக இறை அருள் நமக்கு பெற்று தந்த மேதகு ஆயர் சின்னப்பா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேதகு சின்னப்பா என்று சொல்லும் பொழுது அவருடைய மறைவுரையிலே எளிமை இருக்கும், அதே சமயத்தில் சிறப்பான கருத்தும் வித்தியாசமான ஒரு கருத்தும் இருக்கும். இன்றைக்கு நல்ல அற்புதமான ஒரு கருத்தும் தந்திருக்கின்றார். மேதகு ஆயர் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையிலே நமது மூத்த குரு பி ஆண்டனி அவர்கள் ஸ்டோல் வழங்குவார். உதவி பங்கு தந்தை அடைக்கலராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பொருளாதார தந்தை அவர்களுக்கு நன்கொடை வழங்குவார். எழுந்து நிற்போம். தந்தை அவர்களின் அன்பு வெளிப்பாட்டுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாத்திமா நூற்றாண்டு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? போகிற இடத்துக்கெல்லாம் பாத்திமா பாட்டு பாடிக்கிட்டு வரேன். நேரம் பார்க்குறத பார்த்தா எந்த பாட்டுமே இப்போ செல்லுபடி ஆகாது போல் தெரியுது. போக வயிறு சுருங்க, விசுவாசம் கூட குறைஞ்சிடும் போல் தெரியுது. அது இன்னொரு முறை வரும்பொழுது கட்டாயம் இந்த வருஷம் வருவேன். பாத்திமா பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. பாத்திமா காட்சி கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பிறகு கட்டின பாட்டு. 1917 பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து பட்டின பாட்டு. தமிழ் பாட்டுன்னா கட்டியிருக்காங்க. அந்த பாட்டு நல்லா சங்கீதத்தில் நான் பாடிக்கிட்டு வரேன் எல்லா இடத்துலையும். நீங்கள் நான் சொன்னது போல் நேரம் இல்லை. நாளைய தினம் நீங்கள் கொண்டாடுகின்ற விழா எங்களுடைய உள்ளங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் என்றைக்கோ ஆழமாக பதிந்து விட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவம். சகாய மாதா, கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை மந்தவாணி சாமியார் தான் அந்த பங்கில் அதை ஆரம்பித்தார். தொடர்ந்து அநேக பங்கு தந்தையர்கள் இதை தொடர்ந்து மாதாவுடைய பக்தியை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். மாதாவுடைய பக்தி இருக்கணும். யார் யாரோடய சேர்ந்துட்டு மாதாவுடைய பக்தியை விட்டுறாதீங்க. மாதா பைபிளில் இல்லை, இங்கே இல்லை, அங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. தெரியாது, பைபிளை சரியாக படிக்காதவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அரை குறையாக படிக்கிறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க.
மே மாதம் முழுவதும் 31 நாள் நான் மாதாவை பற்றி நற்செய்தி கூட்டிகிட்டு வரேன். மாதா டிவியில் மாதாவை பற்றி என்ன நான் சொல்லணுமோ மொத்தம் சொல்லியாச்சு, திருச்சபையினுடைய போதனைகள்லாம். ஆகவே அடையாளம் பாருங்கள், நாளைக்கு சிறப்பு பிரசங்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன். தந்தையர்களுக்கும் உங்களுக்கும் திருப்பவனிகளாக இருக்கின்ற அனைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் என்னுடைய விழா வாழ்த்துக்களை இப்பொழுது முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நன்றி நவில்கின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரை போல் உலகின் ஈடேற்றத்திற்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று மன துணிவுடன் வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். அருள்நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சர்வேஸ்வரிய அச்சிஷ்ட மாதாவே, மாவடி வந்தோம் என் அவசரங்களிலே நாங்கள் வேண்டும் மன்றாடுகளை தள்ளாதேயும். மாண்புமிக்க கன்னியே, ஆசை பெற்றவளே, சகலாபத்துகளிலிருந்து எங்களை எப்பொழுதும் விடுவித்து காப்பாற்றியருளும். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகனும் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கையின் வழி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய சம்பர்களே, ஒரு நிமிஷம் நம்ம பிரதர்ஸுங்களுக்கு, நம்ம பிரதர்ஸ் வந்த 3 பிரதர்ஸுக்கு நம்ம நன்றி சொல்லணும். காரணம், ஃபாதர் விக்டர் வரல அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட உடனே பிரதர்ஸ் 3 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த டீக்கனாக இருக்கிற ஃபாதர் பிரதர் சத்யா வியானி அவர்கள் நல்லா சிறப்பாக எல்லாருமே பாடுறாங்க, சிறப்பாக பாடுகின்றார்கள். வியானி அவர் நன்றி கூறி அடைக்கல ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். 1000 அவர்களே போடுறாங்க. இரண்டாவதாக பிரதர் மின்டோ, மூன்றாவதாக பிரதர் சத்யா. மூவருமே சிறப்பாக இன்றைக்கு தியானம் மற்றும் இந்த அருள் கொடை நமக்கு பெற்றுத் தருகின்ற ஆராதனை நடத்தினார்கள். வெகு சிறப்பாக நடத்தினார்கள். இறைவன் மென்மேலும் அவர்களுக்கு அருள் தந்து அவர்கள் பணி சிறக்க அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். நாளை தினம் பூசை கருத்துக்கள் எழுத விரும்புகின்றவர்கள் அங்கே இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க. தயவுசெய்து போய் பதிவு செய்து கொள்ளுங்கள்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோட நெல்சன் அற்புத ரேசு டிவி சார்பாக விண்ணப்பத்தை வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். அற்புத ரேசு டிவியை தாங்குகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாங்கள் திருப்பியும் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட காணிக்கை மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி ஓடிட்டுருக்கு. இந்த டிவி இன்னும் அதிகமாக ஓடணுன்னா, இன்னும் அதிகமாக மக்களோட பயன்பாடுத்துட்டு அதுக்காக நான் போகணுன்னா நிச்சயமாக உங்களோட காணிக்கை மூலியமாக தான் போகும். நாங்கள் இப்போ வைக்கிற இந்த விண்ணப்பம் வந்து உங்களுக்கே தெரியும். நாங்கள் அற்புத ரேசு டிவி மூலியமாக பல புதிய நிகழ்ச்சிகளை வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் காணிக்கை வந்து மக்கள்கிட்டேருந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இப்போ வருது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னு சொன்னால், அற்புத ரேசு டிவிக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட முக்கியமான பில் செலவுகள், கேபிள் மற்றும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இது வந்து போய் சேருது. நீங்கள் காணிக்கை தரலன்னா மறைமுகமாக எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. இதன் மூலியமாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்களால் வந்து நம்மளோட மனசை வந்து முழுமையாக ஈடுபட முடியாமல் போகுது. ஸோ உங்களோட காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் காணிக்கை இந்த டிவியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வெறும் அற்புத ரேசு டிவியை பார்த்து நீங்கள் போகிறதோட உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இதை தாங்கும்படி நான் கேட்குறேன். முக்கியமாக என்னை ரொம்ப தெரிஞ்ச மக்கள் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். இது மே மாதம், உங்களுக்கே தெரியும், மேயும் சரி ஜூனும் சரி, எல்லாருக்கும் வந்து அவங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, செலவினங்கள் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் வந்து புக்ஸ், யூனிஃபார்மு, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பல செலவுகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, செலவுகள் இருந்தாலும் அந்த செலவில் ஒரு 100 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை உங்களோட காணிக்கை மூலியமாக ஆண்டவர் நிச்சயமாக போக்கி, நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு மேலே ஆண்டவர் அதிகமாக 100 மடங்காக ஆண்டவர் வந்து கொடுப்பாருன்னு நான் ரொம்ப விசுவசிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செலவு இருக்குதுன்னு பார்க்காம ஒரு சின்ன தொகையை நீங்கள் அற்புத ரேசு டிவியோட ஊழியத்திற்கு தந்தீங்கன்னா நாங்களும் இந்த அற்புத ரேசு டிவியை நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ணி உங்களோட வீட்டுக்கு 24 மணி நேரமும் நாங்கள் வந்து இந்த சேவையை நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு வந்து அது எங்களுக்கு இல்லை, அந்த காசை வச்சு நாங்கள் பில் கட்டணும். நான் அதுக்காக தான் சொன்னேன், என்னை தெரிஞ்சவங்க இப்போ எவ்வளோ சர்ச்சஸில் நான் வந்து பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களோட பூசைகளும் சரி, நிகழ்ச்சிகளையும் சரி, இது எல்லாத்தையும் நான் ஓடி எடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாவே எங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த டிவியை ஓட்ட முடியும். ஸோ பெரம்பூரில் இருக்கிற மக்கள், மாதவரத்தில் இருக்கிற மக்கள், எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கிற மக்களும் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காணிக்கைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் இந்த பில்லை கட்ட முடியும். இந்த பில்லை கட்டினா தான் இந்த டிவி ஓடும். ஸோ செய்வீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களோட வீட்டில் அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மணி ஆர்டர் இல்லைன்னா பேங்க்கில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு ஊழியம். இந்த ஊழியம் உங்களோட கரங்களால் கண்டிப்பாக இதை நடத்தணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களோட சேவையை வந்து அவர் பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கார். ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புத இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை
செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudha Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.